நம்ம மல்லியை வந்து நம்ம விஜய் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. எதனால நம்ம மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மல்லி எப்போதுமே நம்ம வெண்பாக்கும் சரி நம்ம விஜய்க்கும் சரி நல்லது மட்டும்தான் நினைக்குவாங்க. ஆனா வந்து நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிய ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப. ஏன்னா நம்ம வெண்பாவை ஃபர்ஸ்ட்ல வெளியில கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லியும் நம்ம மல்லி வந்து வெளியில கூட்டிட்டு போனாங்க. அதனால நம்ம மல்லி மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப நம்ம வெண்பாவுக்கு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. அங்க கடத்தின்னு போன இடத்துல மயக்க மருந்து யூஸ் பண்ணதுனால நம்ம வெண்பாக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த வலிப்பு வருது இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. அது வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம மல்லி மேலையும் கோபப்படுறாங்க. இப்ப வந்து நம்ம வெண்பா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டின்னருக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கேயும் டின்னர் வந்து ரொம்ப நல்லாவே போச்சுங்க. மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல சாப்பிடுற மாதிரி ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணாங்க. நல்லாதான் போச்சு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா நம்ம வெண்பாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுதுங்க. அந்த சமயமே அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடுச்சு. நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் நம்ம வெண்பாக்கும் சரி, என்னால எதுக்கு இப்போ மறுபடியும் என்னால பழையபடி வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம விஜய் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உன்னாலதான், நீ வந்து அழுதுட்டு இருக்காத, நாங்க தான் அழுதுட்டு இருக்கணும், நீ வந்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்லிட்டு கோபமா வந்து நம்ம வெண்பாவை தூக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. இந்த ராஜேஸ்வரியா அப்படி இதுக்குதான் சொன்ன இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க வானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த நூடுல்ஸ்ல உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. சரி நம்ம மல்லிதாங்க அந்த சாப்பாடையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்துல கெட்டவளா இருந்தாலும் இந்த விஷயத்திலயும் நல்லவளா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வாயாலே வருது. என்ன நடக்க போகுது, கண்டிப்பா வந்து நம்ம மல்லி வந்து இந்த வீட்டு விட்டு வெளியில போக கூடாது. கூடிய சீக்கிரத்துல நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை புரிஞ்சுக்கணும். சரி வாங்க என்ன நடக்க போகுது, நம்ம வெண்பாக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சரி செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.